வெல்கம் டு டிஎஸ்டி சேனல். வீட்டில் சில பொருள் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அது நம்மளுடைய டைம் மட்டும் இல்லை, நம்மளுடைய எஃபர்ட்டு. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த டைமை வந்து வேறு எதுலையாவது செலவிடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி கார்ட்டில் போட்டு வச்சுருந்த ஐட்டம் தான் இது. இது என்னென்னா ஹோஸு. நம்ம நார்மலாக இங்கே ஹார்ட்வேர்ஸ் கடையில் போய் வாங்கினா நமக்கு கிடைக்கும். பட் நான் வந்து இதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2-3 ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஹோஸில் வந்து நமக்கு இது வந்து கிடைக்கிது. பட் நம்ம கடையில் போய்னா வெறுமனே நம்ம கட் பண்ணி மட்டும்தான் தராங்க. இது வந்து நம்மளுடைய டேப் என்ன சைஸாக இருந்தாலும் இது யூஸ் ஆகுது. எதுக்காக நான் இதை முக்கியமாக நான் வாங்கி இது ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கார் பார்க்கிங். இது வந்து கார் பார்க்கிங் வச்சுருக்கவங்க, இல்லை எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கவங்க, அதே மாதிரி ரொம்ப தூரம் வாஷ் பண்ணி விடணும், வீக்லி அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ எஃபோர்ட் தேவைப்படும். பட் எஃபோர்ட்லெஸ்ஸாக நமக்கும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், எனர்ஜி சேவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து நம்ம வேறு எதுலையாவது ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா வந்து நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஆக்சுவலாக எங்களுடைய கார், வெஹிக்கல்ஸ் எல்லாமே நிறுத்துவோம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸு. நான் இதுக்கு முன்னாடி வந்து வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது துடைப்பம் வச்சு க்ளீன் பண்ணணும். பட் இது வந்ததுக்கப்புறம் என்னுடைய வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. அப்படியே தண்ணி அடிச்சிட்டு இதில் நீங்கள் கேட்கலாம், தண்ணி நிறைய வீணாகாதா அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து இதோடைய மவுத் ரொம்ப சின்னதாக இருக்குது. ப்ளஸ் நம்ம அதில் பாதி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி தான். அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோன்னா அவ்வளோ க்ளீன் ஆகிடுது. நான் இது மட்டும் இல்லாமல் நான் கேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் முன்னாடி வரைக்கும் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் என் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றினேன். வண்டி, என் ஹஸ்பண்டோட வண்டி உள்ளே இருந்துச்சு, அந்த வண்டியை வாஷ் பண்ணேன். என் வண்டி வெளியில் நின்றுச்சு, கேட்டுக்கு வெளியில். அதையும் என்னால் வாஷ் பண்ண முடியுது. இதெல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. பட் இதே வந்து நான் வந்து பக்கெட்லேயும் தண்ணி எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். இது வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு டைம் சேவ் ஆகுதுன்னு தெரிஞ்சு இந்த ஒரு டிப்பு வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள்கிட்ட மேபி ஆல்ரெடி இருக்கலாம். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில. நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்னு சொல்லி. ப்ளஸ் நல்லா க்ளீன் ஆகிடுது. நமக்கு வந்து ஒவ்வொரு பக்கெட்டாக கொண்டு வந்து நம்ம வெயிட்டும் தூக்கணும். நிறைய பேர் இப்போ எனக்கெல்லாம் வந்து சி செக்ஷன் ஆகி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. அப்படினாலும் நான் வெயிட் தூக்குறது கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு ப்ரெக்னென்சியில். ஸோ என்ன மாதிரி வெயிட் தூக்க முடியாதவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஐட்டம் கிடச்சா ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை வந்து நம்ம வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருந்தேன். பட் நமக்குன்னு சில திங்ஸ் நம்ம வாங்கணுங்க. அப்போ தான் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து ஹசல் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை சீக்கிரமாக முடியும் போது நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த நாப் பாருங்கள், எல்லா சைஸுக்கும் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம், வெயிட் மிஷின் வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆஸ் எ விமனாக நம்மளுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு வெயிட் மிஷின் வாங்கினா தானா அப்படின்னு இல்லை. நம்ம சப்போஸ் ஒரு வேளை நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நமக்கே வந்து ரொம்ப கூடிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சுட்டு அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ ரீசெண்டாக வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்த ஐட்டம் வந்து ஒரு
மொபைல் ஹோல்டர். இது வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக நான் ஒரு ட்ரைபாட் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம குக்கிங் விலாகோ இல்லை நம்மளுடைய ரொட்டீன் விலாக் எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தோட ப்ரைஸும் நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு ஒரு சார்ஜர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூடூத். நம்ம வந்து ப்ளூடூத்தில் மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு தூரமாக இருந்து கூட அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான். இந்த கிச்சன் ஆர்கனைசர் வந்து என்னுடைய புது ஃப்ரிட்ஜுக்காக நான் வாங்கியிருக்கேன். புதுசாக நாங்கள் வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வாங்கினோம். அதில் நம்ம எப்போவுமே பண்ணுற அலப்பறை தான். நம்ம வந்து வாங்கினோன்னே புதுசாக பாக்ஸ் எல்லாம் வாங்கி உள்ளே அடுக்கணும்னு பார்ப்போம்ல. ஸோ அதுக்காக 2-3 பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதையும் நான் இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் புது ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த வந்த ப்ராடக்ட்டுக்கு இன்னும் ஒரு அழகு சேர்க்குது. அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ கீழே இருக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ்க்கு, மேலே இருக்கிறது வந்து நான் வந்து லெமனு, அதுக்கப்புறம் இது சில்லி அதெல்லாம் போட்டு அதுக்கெலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பாக்ஸஸ். ஸோ இந்த பாக்ஸஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேர் வந்து நீங்களும் என்ன மாதிரி அலப்பறை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலாக இந்த மீட்டமான பாக்ஸ் வந்து 6 பாக்ஸஸ் வாங்கினேன். 4 பாக்ஸ் எங்கே போச்சுன்னே தெரில. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த 2 பாக்ஸ் தான். அதுதான் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. என்னால் கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதுனால. ப்ளஸ் எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க. எடுத்து அடிக்கடி எங்கேயாவது போட்டுருவாங்க. அதனால என்னால் பாக்ஸ் மெயின்டைன் பண்ணல. அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சது என்னால் இந்த 2 பாக்ஸ் தான். அடுத்த ஐட்டம் எங்களுடைய சாருக்கு. எப்போவுமே எனக்கு தான் எல்லாம் வாங்கிட்டுருப்பேன் இல்லையா. இது வந்து ஸ்பெஷல் ஃபார் ஹிம், ஃபார் ஹிஸ் ஹெல்த்து. ஸோ ஒரு ஷட்டில் பேட் வந்து வாங்கணும்னு சொல்லி கார்ட்டில் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு நல்ல டைம் இந்த மந்தில் கிடச்சிது. அதனால அதுவும் வந்து வாங்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து வீக்லி 2 டேஸ் இல்லைன்னா ஒரு 3 டேஸ் வந்து ஷட்டில் விளாட போவாங்க. ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருந்த பேட் வந்து பிஞ்சதுனால இன்னொரு பேட் அவங்களோட ஹெல்த்துக்காக ஒரு நல்ல ஒரு பேட்டே நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் வித் ரேட்டோட. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹோஸ் வந்து நான் வந்து ஒரு ஆஃபரில் வாங்கினேன். ஸோ 450 10 மீட்டர்ஸ் 15 மீட்டர்ஸ் அப்படின்னா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட போகும். எனக்கு வந்து 450 அஃபோர்டபுள் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் மிஷின் வந்து 750 வாங்கினேன். அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. பட் நான் வாங்கும்போது இட் வாஸ் க்ளோஸ் டு 350-400 கிட்ட இருந்துச்சு. இந்த பேட் பார்த்திங்கன்னா நியர்லி 2000 கிட்ட வந்துச்சு. ஸோ எல்லாத்தோடைய ரேட்டும் நான் சொல்லிட்டேன். எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இல்லை என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட இன்னும் லைஃப் ஈவெண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from DSD channel. Thank you guys. Bye bye.